தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆண்டவர் சிலுவையில் இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். நாம் இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு தெரியாமல், அது நியாயப்பிரமாணனே தெரியாமல் சில காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு போதிக்கிறவங்களும் அதை அப்படி தான் நமக்கு போதிச்சுக்கிட்டு வர்றாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம், நாம் வசனத்தை சரியாக படிக்காதனால தான் தவறான ஒரு போதனையை நம்ம கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தசம பாகத்தை பற்றி. தசம பாகம் நியாயப்பிரமாணத்தில் ஒன்று அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த தசம பாகத்தை நம்ம செலுத்தணுமா வேணாமா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் தான். மனுஷன் என்றைக்கும் தேவனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடாது. அதனால் வசன ஆதாரங்களோடு இன்றைக்கி அதை பற்றி நல்லபடியாக நம்ம தெரிஞ்சுக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். உபாகமம் 6:4. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவன் தான் கர்த்தர். அவர் தான் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். 3 பேர் கிடையாது. திரித்துவம்ன்றது கிடையவே கிடையாது. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளோட பேஸே. முதலாம் கற்பனையே ஒரே ஒரு தேவன் நமக்கு அப்படின்றது இதுதான் முதலாம் கற்பனை. இதிலேயே நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா அவ்வளோதான். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். வந்தது தேவன்றதை நம்ம விசுவாசிக்கணும். சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. அவர் தேவனுடைய குமாரன்னா மாம்சத்தில் வந்த தேவன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவரை தான் குமாரன்னு நம்ம சொல்கிறோம். லூக்காவில் என்ன சொல்லியிருக்கு, அவர் குமாரன் எனப்படுவார், அப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. நீங்கள் ஏசாயா 9:6 போய் படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும், வந்தது தேவன் தான். சரி, இன்றைக்கி தசம பாகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த உபாகமத்தில் நிறைய கட்டளைகள் கொடுத்துருக்கிறார். மோசே மூலமாக நிறைய கட்டளைகள், நியாயப்பிரமாணங்களை கொடுத்துருக்குறார். எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், ஏன் ஃபாலோ பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். அந்த தெளிவாக சொன்ன தசம பாகத்தை பற்றின நியாயப்பிரமாணத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உபாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 22வது வசனமும் 23வது வசனத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. நல்லா கேளுங்க, இந்த முதல் வசனம் என்ன சொல்லுது, நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும், வயலில் விளையக்கூடிய எல்லா பலனும், நீ சம்பாதிக்கிற சம்பாதியத்தில், நீ வாங்கக்கூடிய கூலியில் கொண்டு வந்து தசம பாகத்தை செலுத்து அப்படின்னு ஆண்டவர் இங்கே எங்கேயுமே குறிப்பிடலை. விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காரு, உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாகன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன, ஆசாரியனுக்கு கொடுப்பாயாகன்னு ஆண்டவர் சொல்லலையே, லேவியனுக்கு கொண்டு போய் கொடுப்பாயாகன்னு சொல்லலையே, உன் மேய்ப்பருக்கு கொடு அப்படின்னு கொண்டு போய் சொல்லலையே. ஏன் நம்மளையே சாப்பிட சொல்கிறாரு? புசிப்பாயாகனா இதை செலுத்துகிறவங்க யாரோ அவங்களையே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக, அவருடைய இடத்துல போய் நாம் சாப்பிடணும். எப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்கள். இந்த தேவனை பற்றி எவ்வளோ தவறாக நமக்கு போதிக்கிறாங்க. தசம பாகத்தை கொண்டு வந்து ஆசாரியன் கையில், போதகரோட கையில் கொண்டு வந்து அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வசனம் அப்படி சொல்லலையே. நீங்கள் என்னைக்காவது உங்கள் தசம பாகத்தை கொண்டு போய் ஆண்டவரோட சந்நிதியில் புசிச்சிருக்கீங்களா உங்கள் லேவியனோட சேர்ந்து? அடுத்து பாருங்கள், அடுத்து வரக்கூடிய வசனங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழிப்பிரயாணத்தின் வெகு தொலைவு நிமித்தம் நீ அதை கொண்டு போகக்கூடாது இருக்குமானால் அதை பணமாக்கி பணமுடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி
உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க. அந்த தசம பாகத்தை அவரோட நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் போய் தான் புசிக்கணும். அது தூரமாக இருக்குன்னா நம்ம என்ன செய்யணுமா, அதை விற்று அதை பணமாக எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல போய் அங்கே உன் இஷ்டப்படி நம்ம விருப்பப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி, அந்த பணத்தை அந்த ஏற்கனவே விற்றோம் பார்த்தீங்களா, அந்த பணத்தை கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் யாரெல்லாம் அதை புசிக்கணும் பாருங்க, நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. என்னைக்காவது தசம பாகத்தை கொண்டு போய் ஆசாரியர்கிட்ட கொடுத்துட்டு குடும்பத்தோடு நம்ம சேர்ந்து அங்கே போய் அந்த காசுக்கு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு அதை காலி பண்ணி வந்திருக்கோமா? அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு தானே வருவோம். லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. ஆசாரியனை கைவிட்டுறாதன்னு தான் சொல்லியிருக்காரே ஒழிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேவன் போல் அவரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலை. இங்கே நிறைய ஆசாரியர்கள் தங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் தங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, தேவன் போல் பாவித்து தங்களை தேவனாகவே நினச்சி மற்றவங்களெல்லாம் ஒரு அடிமையை போல் நடத்துகிறாங்க. தேவன் அப்படியே சொல்லியிருக்கிறாரு, லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. புரியுதாங்க? கைவிட்டுறாதப்பா, அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லலை. நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ எதையும் எந்த பலன் நீ அனுபவிக்காமல் நீ போகணும் ஆண்டவர் உங்களை சொல்லலை. ஆனால் நிறைய ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்க, தசம பாகம் நீ கொடுக்கலன்னு நீ கர்த்தரை வஞ்சிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. தசம பாகம் யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? இன்றைக்கி லேவியர் இருக்கிறாங்களா? லேவிய குலத்தில் பிறந்தவங்க தான் ஆசாரிய ஊழியத்தை செஞ்சாங்க அன்னைக்கு. இவங்கெல்லாம் லேவி குலத்தில் பிறந்தவங்களா? மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்களா? நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அதில் எங்கே வந்துச்சு இந்த லேவி குலம் பாருங்கள், எபிரேயர் 7:5. இது யார் நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்கிறதுக்கு கட்டளை பெற்றிருக்கா அப்படின்றத பற்றின தெளிவான ஒரு வசனம். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். நல்லா பாருங்க, ஆசாரியத்துவத்தை அடைகிறவங்க யாருன்னா லேவியின் புத்திரரில் தான். அதில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்கள் என்ன செய்யணுமா, ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த, அதாவது அறையிலிருந்து வந்தனா அவங்களோட சந்ததியிலிருந்து வந்த சகோதரரான ஜனங்கள். மற்ற குலம் 12 குலத்தில் ஒரு குலம் தான் லேவி குலம், மிச்ச 11 குலத்தில் தான் இவங்க வாங்கணும். இப்போ உங்களுடைய போதகர் லேவி குலத்தை சேர்ந்தவரா? நீங்கள் எல்லாம் மித்த 11 குலத்தை சேர்ந்தவங்களா? ஏன் தசம பாகம் கொடுக்கணும்? ஏன்னா இது என்னன்னு பாருங்க, தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு. தசம பாகம் நியாயப்பிரமாணமே கிடையாதுங்க, அது அதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆபிரகாம் கொண்டு போய் காணிக்க கொடுக்கலையா? ஆபிரகாம் யாருக்கு கொண்டு போய் காணிக்க கொடுத்தாரு? மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு யாரு? ஒரு ராஜாவும் ஆசாரியரும். சரிங்களாங்க? உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறாரு? ராஜாவாகவும் ஆசாரியராகும். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்மளை அழைச்சிருக்கிறார். நாம் ஏங்க மற்றவங்களுக்கு கொண்டு போய் காணிக்க கொடுக்கணும்? ஆபிரகாமின் அறையில் இருந்த லேவி கூட ஆபிரகாம் மூலமாக அந்த மெல்கிசேதேக்கு தான் காணிக்க கொடுத்தாங்க. அப்போ உங்கள் ஆசாரியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சாதாரணமான தேவனை பற்றி ஒன்றும் தெரியாத இந்த ஊழியக்காரங்க தான் உங்களுக்கு, அதாவது ஆண்டவரை உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டு ஆவியினால் பிறந்த இஸ்ரவேலர்களுக்கு, அழைக்கப்பட்ட மக்களுக்கு, ராஜாவாகவும் ஆசாரியராகவும் அழைக்கப்பட்டவங்க உங்களுக்கு தான் அவங்க கொண்டு வந்து காணிக்க கொடுக்கணும். ஆபிரகாமை பற்றி அவங்க பேசினாங்கன்னா, ஏன்னா ஆபிரகாம் வம்சாவளி, ஆபிரகாம் மூலமாக மெல்கிசேதேக்கு காணிக்க கொடுத்தாங்க. மெல்கிசேதேக்கு யார்? ராஜாவும் ஆசாரியரும். புரியுதாங்க? அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களை ஏமாற்றுவாங்க. இல்லைங்க இது அதுக்கு முன்னாடி உள்ளதுன்னு. வசனம் என்ன சொல்லுது? வசனம் சொல்கிறதா நம்ம நம்பணும். நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு. அப்போ தசம பாகன்றது நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளது. இந்த நியாயப்பிரமாணம் இன்றைக்கி நமக்கு இருக்குதா? எதுவுமே கிடையாது. நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார். அடுத்து பாருங்க, கலாத்தியர் 3:11 11
நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் என்ன செய்ய முடியாது? தேவனிடத்தில் நீதிமானன் ஆகவே முடியாது. இன்னொரு வசனம் கலாத்தியர்ல இருக்கு. ஒருவன் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்படுவான் ஆகியில் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. ஒருத்தரும் நியாயப்பிரமாணத்தில் நீதிமான் ஆக முடியாது. அதனால தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு வந்து நமக்கு பலியா வந்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி நம்ம பர்ஃபெக்ட் ஆகவே முடியாது. தேவனால மாத்திரம்தான், அவருடைய நீதி தான் நம்மளுடைய நீதி. அடுத்து பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். எவ்வளோ தெளிவான வசனம் பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கும்போது நீங்கள் போய் அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணலாமா? ஒரு மனுஷன் சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக நீங்கள் போய் காணிக்கையை கொடுக்கலாமா? தசம பாகத்தை கொடுக்கலாமா? அவர் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். ஒளிய பண்ணிட்டார். இனி வேறொரு பலி இல்லை. எல்லாத்தையும் அவரே செஞ்சு முடிச்சிட்டார் சிலுவையில். ஏசு கிறிஸ்துவோட இன்னொரு பலி உங்களால், இதை தாண்டி ஒரு பலியை உங்களால் செலுத்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? வசனம் என்ன சொல்லுது? இனி வேறொரு பலி இல்லை அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுது. பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணிட்டார். ஆண்டவர் நமக்கு எல்லா இடத்துலையும் அவர் உபதேசம் பண்ண இடங்களில் போய் பாருங்க, என்ன சொல்லியிருக்கிறார் அவர்? விதவைகளை நினைத்து கொள்ளுங்க, திக்கற்ற பிள்ளைகளை நினைத்து கொள்ளுங்க, உன்கிட்ட வேலை பார்க்குறவனுக்கு இரக்கம் காட்டு, உன் சகோதரனுக்கு நியாயம் செய், எல்லாரோட சமாதானமாக இரு. உன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படுறானா நீ போ, உனக்கா நான் ஜெபிச்சுக்கிறேன்னு சொல்லாத, உன்னால் உதவி செய்ய முடியும்னா உதவி செய். இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இரக்கத்தை, பலியை எல்லாம் இரக்கத்தையே அவர் எதிர்பார்க்குறாரு உங்ககிட்ட. தசமபாகன்றது நியாயப்பிரமாணத்தோட முடிஞ்சு போச்சு. அதை ஆண்டவர் முடிச்சிட்டார். ஆனால் இன்னமும் அதை ஊழியக்காரவங்க அவங்களோட சொந்த லாபத்துக்காக உங்ககிட்ட திணிக்கிறாங்க. வசனத்தை படிங்க. தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஐ ஓப்பனிங்காக உங்களுக்கு இதை காட்டுவார். தசமபாகன்றது நியாயப்பிரமாணத்தோட முடிவாக இருக்குது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்கிறதுக்கு கட்டளை பெற்றிருக்காங்க அப்படின்னு வருது. இங்கே கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். தெளிவாக தெரியுது தசமபாகன்றது நமக்கு கிடையாது. அது இஸ்ரவேல் அந்த புத்திரர்களில், அந்த 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரமான லேவி கோத்திரத்தில் ஆசாரியத்துவத்தை பெறவங்க மிச்ச கோத்திரத்தில் இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் வாங்குறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் நியாயப்பிரமாணத்தின்படி. நாம் யாருங்க? அவங்க யாருங்க? ஊழியக்காரவங்க எல்லாம் வந்து லேவி கோத்திரமா? கிடையாதுங்க. தேவன் தான் நம்மளுடைய பிரதான மேய்ப்பர். நாம் அவருடைய ஆடுகள். அந்த ஆடுக்கு மேலே இன்னொரு ஆடு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நித்திய ஜீவன் நம்ம கொடுக்குறாரு. என்னன்னைக்கு அவர் கூட இருப்போம். அவரோட கூட இருக்கிறது தான் அல்டிமேட்டே. அது அங்கே போய் இன்னொன்று இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு என்ன சொல்கிறது? ஆண்டவர் கூட இருக்கிறதா இருக்கிறதுலே பெரிய விஷயம். அது தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர் தந்துடுறாரு. சுதந்திரம்னா என்னது? தகப்பனுக்குள்ள எல்லாமே நம்மளுடையது. அதுதானே சுதந்திரம். அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்ம கொடுக்குறாருங்க. இதில் ஒருத்தர் கொடுப்பேன் ஒருத்தர் கொடுக்க மாட்டேன்லாம் கிடையாது. அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே சுதந்திரம். எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கூட தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரகசியங்கள் தெரியப்பட்டிருக்கு, நிறையா செஞ்சுருக்கிறாங்க, நிறையா ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்றதுனால ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை வேறுபடுத்தி பார்ப்பாருன்னு நான் நினைக்கலைங்க. கூலியை கொடுக்குறது தேவன் தான். காலையில் வந்தாலும் அந்த கூலி ஒரே கூலி தான், மதியானத்தில் வரும்போதும் அதே கூலி தான், சாயங்காலத்தில் கடைசியில் முடிய போகிற நேரத்தில் வந்தாலும் கூலியை கொடுக்குறது அவர் தான். அவர் தயாளன். புரியுதாங்க? தேவனை நம்புங்க, அவர் வசனத்தை நம்புங்க. இன்றைக்கி அவர் வந்து நேரில் வந்து எல்லார்கிட்டேயும் அவர் பேசுவாரா? அவசியம் ஏற்பட்டால் பேசலாங்க. மற்றபடி ஆண்டவர் நமக்கு வேத புத்தகத்தில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். நாம் தான் என்ன செய்கிறதில்ல,
அதை படிக்கிறது இல்லை. நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. யாராவது எனக்காக படித்து காட்டட்டும், யாராவது சொல்லட்டும், அதை வந்து அப்படியே வரிசையாக கோர்வையாக அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு புரியுதுங்க, எனக்கு புரியலை அப்படின்னீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அவனுக்குள் இருக்கும் அபிஷேகமே அவனுக்கு போதிக்கும், வேறு ஒருவரும் போதிக்க வேண்டுவதில்லைன்னு வசனம் சொல்லுது. தேவன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியை தங்கியிருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு போதிப்பார். தேவனை விட ஒரு மனுஷன் நல்ல விதமாக உங்களுக்கு போதிக்க முடியுமா? சரியாக போதிக்க முடியுமா? வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதின இந்த வேதத்தில் எழுதினவரே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எப்படி இருக்கும்? அதை படிக்கிற ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எப்படி இருக்கும்? அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரங்கள் எல்லாருமே ஆவியை பெற்றவங்களா? உண்மையிலே ஆவியை பெற்றாங்கன்னா தேவன் ஒருத்தன்றதை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அது கூட தெரியலையே. எப்படி அவங்க வந்து ஆண்டவரை பற்றி உண்மையான சரியான விதத்தில் உங்களுக்கு போதிப்பாங்க? வசனங்களை எப்படி உங்களுக்கு சரியாக சொல்லி தருவாங்க? கலாத்தியர் 5:4 நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும். இந்த இவ்வளோத்தையும் கேட்டுட்டு, இந்த வசனத்தை எல்லாம் கேட்டுட்டு, இல்லை நான் தசமபாகம் கொடுப்பேன், அதை வந்து கொடுக்கலைன்னா பாவம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தினால நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். நம்மளுடைய செயல்னால நம்ம என்றைக்கும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். தேவனுடைய நீதினால் மாத்திரம்தான் நம்ம நீதிமானாக்கப்படுறோம். அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நீதினால தான் நான் போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் கிரியையில் என்ன செய்கிறீங்க? நியாயப்பிரமாணத்தை செஞ்சிடுறீங்க. எப்படி செஞ்சிடுறீங்க? தசமபாகம் அதை முடிச்சாச்சுன்னு ஆண்டவர் சொல்லியாச்சு. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கு. ஆனாலும் தசமபாகத்தை கொண்டு போய் கொடுக்குறதன் மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தினால நீங்கள் உங்களையே நீதிமானாக்க விரும்புகிறீங்க. அப்போ இப்படி செய்யும்போது நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்துருவீங்க. அவர் கொடுத்த அந்த கிருபையிலேருந்து விழுந்துட்டிங்கன்னா அதை விட பரிதாபம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வசனத்தை படிங்க. தேவன் உங்களோட பேசுவார். அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 27வது வசனம். இது தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கி நிறையா பேர் இதை செய்கிறது கிடையாது. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நம்ம என்ன செய்யணுமா? அவரை தடவியாயும் கண்டுபிடிக்கணுமா? தேடி படிக்கணும். அவரை வசனத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் தேடுங்க. நீங்கள் தேடுதல் உண்மையாக இருந்துச்சுன்னா, அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவர் தேவன் உங்கள் மனசில் நினைக்கிறது அவருக்கு தெரியும். உண்மையாக நீங்கள் அவர் ஆர்வத்தோடு அவர் எப்படியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவர் எப்படி இருப்பார்? உங்களுக்கு சமீபமாக இருப்பார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. புரியுதாங்க? இந்த வசனங்கள்லாம் உங்கள் காதில் கேட்குது அப்படின்னா நீங்கள் பாக்கியம் பண்ணவங்க. ஏன்னா இது எல்லாமே ரகசியங்கள். உண்மையான தேவனுடைய வசனங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு போய் கண்டிப்பாக சேரும். ஏதோ ஒரு விதத்தில் போய் சேரும். தேவனை தேடுங்க. தேவனுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் இதை இந்த மாதிரி செஞ்சிடணும், எல்லாரும் என்னை பார்க்கும்போது நான் இப்படி கரெக்டாக இதை செஞ்சிடணும் அப்படின்றதுல நம்ம எவ்வளவோ நம்ம வேலை காரியங்களில், படிக்கக்கூடிய காரியங்களில், வீட்டு காரியங்களில், ஒரு வீட்டை நீட்டாக வச்சுக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்கிறோம்? அதிக டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே டைமுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய செய்கிறோம். கடவுள் காரியத்தை கோட்டை விட்டுரும். எல்லாத்தையும் செய்கிறோம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் என்ன செஞ்சிடறோம்? தேவனை தேடுறதில் அசதியாக இருந்துடுறோம். அதுதாங்க முக்கியமே. மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு எது? தேவனை தேடுறதா. இந்த உலகத்தை திருப்திப்படுத்துறது கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கவங்கள திருப்திப்படுத்துறது கிடையாது. இப்படி பர்ஃபெக்டாக வச்சுட்டேன், நான் வேலையில் வந்து ரொம்ப இதாக இருக்கேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எது? தேவனை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணுங்க. அதுதான் முக்கியம். அதுதான் அல்டிமேட்டு. நீங்கள் அதை செய்யும்போது மிச்சம் எல்லாத்துலேயும் கடவுள் உங்களுக்கு கூடையே இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த மாற்றத்தை ஃபீல் பண்ணுவாங்க. நாம் யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. என்றைக்கும் நம்மளால் பர்ஃபெக்ட் ஆக முடியாது. தேவன் நம்மளோட கூட இருந்தால் மாத்திரம்தான் நாம் சரியாக இருக்க முடியும். என்னாலே அல்லாமல் உன்னால் கனி கொடுக்க முடியாது. தேவன் தெளிவாக சொல்லிட்டார். அவரால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களாங்க?
அதனால் இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. இதை மனசில் வச்சுக்கோங்க. வசனத்தை ஆராய்ஞ்சு படிங்க. அந்த உபாகமத்தில் நான் எடுத்து வச்சு நான் படித்தது எல்லாத்தையும் திரும்ப மேலேருந்து ஃபுல்லாக படிங்க. தொடர்ச்சியாக ஒரு 2-3 அதிகாரம் கூட படிங்க. தசம பாகத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு எல்லாத்தையும் பாருங்கள். அவர் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணிட்டார் சிலுவையில். இனி எந்த ஒரு பலியும் கிடையாது, எந்த ஒரு காணிக்கையும் கிடையாது. ஆண்டவர் இரக்கத்தை தான் விரும்புகிறார். உன்னை போல் பிறரை நேசி, அவ்வளோதான். அதுலேயே எல்லா கட்டளைகளும் வந்துடுது. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். சரிங்களா? சரி, அப்போ இன்னையிலேருந்து உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுங்க. தேவனை தேடணும் அப்படின்றது. நீங்கள் வேதத்தை கையில் எடுத்து அதை சரியான முறையில் படிக்கணும். நீங்கள் சரியான முறையில் படிக்கணும்னா ஏதோ இந்த விளக்கம் அந்த விளக்கம் ரெஃபர் பண்ணி படிக்க அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. வேதத்தை முதலேருந்து எடுத்து வச்சு ஆண்டவர் என்ன சொல்லிக்கணும் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு உங்கள் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே வாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. வசனம் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு. அப்போ உங்களுக்கு நீங்கள் இன்னொருத்தவங்களோட உபதேசங்களை கேட்கும்போது அங்கே எங்கேயா தவறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை சுட்டி காட்டப்படும். சரிங்களாங்க? ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் தான். மனுஷன் என்னைக்கும் அதுக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் கிறிஸ்து அப்படின்றத வசன ஆதாரங்களோடு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். நமக்கு தசம பாகம் கிடையாது. ஊழியக்காரங்க யாரும் லேவி கோத்திரத்தில் பிறக்கலை. இதை மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா இன்னும் நிறையா நேரம் நீங்கள் பைபிளில் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். புரியுதாங்க? உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை சேர்ந்தவங்களுக்கு அவங்களும் இந்த வசனத்தை தெரிஞ்சு பலன் கொடுக்க அவங்களுக்கு இந்த வசனங்களை நீங்கள் அனுப்பிவிடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இதனோட பலனை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் அனுபவிக்க போகிறோம். நன்றி.